அண்ணா மேம்படி துரிவாசனந்தருடைய அருமை குமாரர் சாலை ஐயப்பன் அவர்கள் வெற்றி பெறுவை ஆற்றுவார்கள். தன்னித்தனற்றலைமை பெரும் பதியரசை தரும் புனற்றூரை சிங்கா சகனரே இனித்த மூக்கனிச்சார் பிழிந்து தேனமோதும் இணைந்த பூங்காரமும் மனமும் தனித்தொன்றாய் கூட்டி ஆணி போர்க்கிண்ண தளித்தமை வழி தூணை மருந்தே கணிதருக்கரிய குருகுலத்தயனே காணுமெண்டிசையுமுன் முகமே பாவூர் சத்திரம் மெய்வழி மெய்மத வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் இந்த மார்ச் 2 சபை நடந்தது. அது தெய்வத்தினுடைய சித்தம். மார்ச் 1ஆம் தேதி மாசி மாத சபையாகவும் இந்த 29 பங்குனி மாத சபையாகவும் நடக்குது. அது தெய்வத்தினுடைய அருள் தான் வச்சுக்கணும். நம்ம இந்த சபை 2 சிறப்பு இருக்கு. மதுரையில கரெக்டா அந்த தேதி அன்னைக்கே வந்தது. மதுரையில பேசும்பொழுது அந்த பிறவாநாட் பிறப்பு தலையகத்தினுடைய முதல் நாள் ஆகிய பங்குனி மாதம் 1 தேதி அன்னைக்கு சபை வந்தது. இன்னைக்கு இப்போ இங்க என்னன்னா நாளன்னைக்கு அந்த திருவிழா நடக்க போகுது சாலையில. இந்த மெய்வழி தலையுக ஆண்டு உத்பவமாவதற்கு முதற்கூறு நாளை என்று தொடங்கியதோ அதை நினைவு கூறும் வகையில தெய்வம் ஒவ்வொரு வருஷமும் நான் திருவிழா எடுத்து வச்சதாக இப்போ மெசேஜில் பார்த்தேன். அந்த முத நாள் அந்த தேரடி நிலத்தே உபதேசம் தெய்வத்துக்கு நடக்குது. விடியற்காலையில ஒரே சத்தமா இருக்கு ஊர்ல. நான் அந்த நகராவமும் பேரிகையெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. தெய்வத்துக்கிட்ட இப்போ என்ன அங்கே சத்தம் அப்படின்னு பாட்டையர் கேட்கும்போது பௌர்ணமி திருவிழா நடக்குது அப்படின்னு பாட்டையர்கிட்ட தெய்வம் பதில் கூறியதாக அந்த செய்தியை பார்த்தோம். அன்று அதை நினைவு கொண்டு அந்த நாள் பௌர்ணமிக்கு நாளாக இந்த திருவிழா வைங்க அப்படின்னு தெய்வம் எடுத்து வச்சதாக பார்த்தோம். அதை நான் பார்த்ததை எல்லாரும் செவியிலும் இன்னைக்கு ஏற்றும்போது நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அந்த பங்குனி வரும்பொழுது இந்த செய்தி இந்த செயல் விளக்கம் நம்ம சிந்தனையில விட்டு அகலாதுன்றதுனால நான் உங்களோட பங்கிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் எல்லாருடைய உள்ளத்தினுடைய அந்த பாங்கை நாம பார்க்கிறோம். எதை? மெய் உணர்வினுடைய வளர்ச்சி. இந்த கடந்த 3 வருஷம் ஆகுது. இப்போ இந்த மாசம் 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே வரோம். ஆனால் புதிய மக்களும் சில பேர் இருக்காங்க. இதில் பழகி வரவங்களுக்கு உண்டான அந்த உணர்வு எவ்வளோ இருக்குதுன்னாக்கா வளர்ந்துருக்குதுங்கிறத நம்ம காமிக்குது. ஏன் அப்படின்னா பாடும்பொழுது பின்பாட்டு நல்லா பாட ஆரம்பிச்சிட்டிங்க. பின்பாட்டு சுத்தமாக ஓரளவுக்கு நல்லா பாட ஆரம்பிச்சிட்டிங்க. 2வது பொருள் வாக்கு ரூபத்துக்குள்ள இருக்கிற அந்த பொருளை பிடிக்கக்கூடிய அறிவு மேம்பட்டுருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.
சில பேர் இன்னும் புரியாம இருக்கிறாங்க. சில பேர் புரியாம இருக்கிறாங்க. இங்க வராங்க, இன்னொரு இடத்துக்கு போறாங்க. முதல் இதுவோ அதுவோ என்று முனைக்கெட்டு அலையாமல், முதல் என்பது மெய்வழி. மெய்வழி எளிமையா நமக்கு கிடைக்குது. இப்போ எந்த பாடும் இல்லாம கோயில் கோலம் எங்கெங்கயோ சுத்தி வந்தாலும் கூட அங்கெங்கும் கோடி தேடினும் அங்கெங்கும் கிடையா. இந்த பறந்து விரிஞ்சிருக்கிற உலகத்துல எங்க போய் தேடி எனக்கு முத்தி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்களேன் அப்படின்னா மடியை பார்ப்பான். இருக்கு வா. யாருக்கு? அவனுக்கு. என்ன வச்சுன்னு இருக்கிற? பணம் வச்சிருக்க. கட்டு கட்டுன்னு இந்த மந்திரத்தை சொல்லு, கண்ணை மூடு, முத்தி கட்டிடும். கண்ணை மூணுன்னு இவன் போயிடுவான். திறந்து பார்த்தா இவன் இருக்க மாட்டான். அப்ப அவனுக்கு முத்தி கட்டிடுச்சு. பணத்தளவுல உலகத்தளவுல ஒரு 10 நாள் வச்சு சாப்பிடுவான், ஆடம்பர வாழ்க்கை வாழ்வான். இப்படி போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல என்னை நினைத்தாலே முக்தி. தெய்வம் என்னை பற்றி பேசினாலே முக்தி, பேசுறத கேட்டாலே முக்தி. என் நாமத்தை சொல்லியா, நாமாவளி, நான் முக்தி தரேன். இப்படி உத்தரவு இருக்க இங்க சபைக்கு வரவங்க சில பேர் இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இன்னொரு ஆளை கூட்டி வந்து வச்சு பேசுறாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அண்டி அடிபணிந்து அதன் பின் புறக்கணித்த வம்பர்க்கெல்லாம் வரும் கொடுமை நாளாச்சே. அந்த கொடுமைக்குள்ள திரும்பவும் தானாவே அவங்க போய் மாட்டிக்குவாங்க. இது பயமுறுத்தது இல்ல, ஒரு எச்சரிக்கை. இந்த சபை இந்த இடத்துல இவர் இருக்கிறாரு, எப்பவோ கட்டி வச்சாரு இந்த ஹாலை. ஆனா இது ஆதிநாதனுடைய அந்த அருள்வாக்கு இந்த இடத்துல இந்த மக்களுக்கு போய் சேரணுங்கிறது அவங்களுடைய நியமனம். எதுக்கு இங்க பாடுபட்டோம்? தெய்வம் சொல்றாங்க, போடா, ஏண்டா விடுற? உன்னுடைய உரிமையை இன்னொருத்தவங்க விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் சொல்லு. அது எதுக்குமே போறோம். என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். என்னை நம்பினதாய் கூறி தன்னினைவில்லே திட்டம் பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படுமெதிர் சாவே திட்டம் விட்டாங்க. அந்த சாவுக்குள்ள போய் நாம மாட்டலாமா? மாட்டக்கூடாதுன்றதுக்காக தானே இவ்வளவு பாடு. வந்திருக்கிற மக்கள்ல பெரும்பகுதி மக்கள், அதாவது இங்க ஒரு 15 பேர் அந்த மாதிரி அங்க இருந்தவங்க அங்கிருந்து தெய்வத்தால மீட்கப்பட்டாங்க. அதுதான் சத்தியம். நான் அப்படியே பேசி மயக்கி அதெல்லாம் கிடையாது. நிஜத்தை புரிய வச்சோம். இது உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த அறிவு அவங்கள்ட்ட வந்துடுச்சு. வழி வழி என்பார் வழிவேர் இல்லை, மெய்வழி ஒன்றே வாழிய வழியை. இங்க போனாதான் நம்ம ஜீவன் கிடைத்தேறும் என்ற உண்மையை உணர்ந்த மக்களாக மாறினதுனால இன்னைக்கு அளவுக்கும் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆர்ப்பரித்த காமிகற்கும் லோபிகற்கும் மறைந்து பின் அவர்மதியே அப்பார் தள்ளும். தன்னறிவில் சாய்பவன் அறிவற்றவன், ஆசானுடைய அறிவில் சார்பவன் அறிவுற்றவன். நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். 1000 பேர் 1000 பேசுவாங்க. ஆனா தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க? நான் எங்க இருக்கேன்றத தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நம்ம கிட்ட எங்க இருக்கிறன்னு உத்தரவு பண்றாங்க. இந்த இவ்வளோ பெரிய இந்த விரிபுவனத்துல என்னுடைய சாலையை எப்படி வச்சிருக்கேங்கிறதையும் உத்தரவு பண்றாங்க. அதை தேடி அடையும் உள்ள பாங்கினை உடைய மக்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆజ్ఞை. அதுக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு நம்ம கிட்ட என்ன தேவைப்படுது? நம்ம கிட்ட என்ன தேவைப்படுது? இது இல்ல, இன்னொருத்தர் சொன்னாங்களே, யார் சொன்னது? யாருங்க சொன்னது? இந்த பக்கம் சவுண்ட் வந்தது. நீ தான் சொன்ன, செல்வி சொன்னியம்மா, நீ தான் சொல்லினே இருக்கிற. அன்பு, அதுதான் அண்ணன் பேசினார். அவர் அன்பு பேசினார்னா அந்த அன்பை விரிப்போம்.
அப்படி விரிச்சதுனால தான் இவ்வளோ கூட்டம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளோ சிரமங்கள் மேற்கொண்டோம். இன்னைக்கு வந்து இந்த இந்த பாவூர் சத்திரத்தில் தெய்வத்தினுடைய அருளினாலும் ஆசையினாலும் மேலோங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சிறப்பாக நடத்துவாங்க. ஆனால் ஆனால் வழி தவறி விடாதீர்கள். வழி தவறி விடாதீர்கள். எதை விட்டுருவோம்? மெய் வழியை விட்டு விடுவோம். வழி தவறுதுன்றது பாதையை அல்ல. இந்த மெய் வழியை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் பழைய கருப்புன்னு ஆயிடுவான் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அடே, அவன் பழைய கருப்புன்னு ஆயிட்டான்டா. கொஞ்ச நாள் சபைக்கு வராமல் இருந்தார் ஒருத்தர். தெய்வமே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. டே, அவன் பழைய கருப்புன்னு ஆயிட்டான்டா, விடுறா. ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கல்லம்மா, சன்னிதானத்து பக்கத்துல சத்திய மேடை இருக்குல்ல, அதுல ஒரு பேனர் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல எழுதியிருப்பாங்க, பரிசுத்தவான்கள் கூடியுள்ள இச்சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்றத்திற்குரிய நரர் பிணநாற்றத்தீட்டிற்குரிய நரர் நிலை நிற்பதில்லை. அப்போ அந்த நிலைக்கு நம்ம போறதுக்காக நாம இவ்வளவு பாடுபடுறோம். எழுதுறாங்க, எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா. என் பேரை சொல்லிக்கிட்டு வருவான், என்னுடைய நாமத்து மேல பேசுவான். மாட்டிக்காதீங்க. எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா, என்ன செய்ய போறாயோ கலியுகத்தே. அத்தனவன் உன்முகத்தின் சுயம்பு கண்டு உன்னுடைய உள்ளம் எதுல நாடுதோ அதுல போய் நேர்கை கலந்துடுவார்ன்றான். அப்போ கை குலுக்கணும்னு சொன்னாக்கா நாம அன்பா இருக்கணும். அந்த அன்பை பற்றி தான் இப்போ நான் பேச போறேன். அண்ணனும் பேசினார், அடியேனும் பேசுவேன். அது ஒரே ஒரு வாக்கியம், வானமுதம் என்ற நூல்ல இருந்து. அது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டின் அரசனானவன் தெய்வீக தன்மை வாய்ந்த குருவின் செயலை மிகைக்க முடியுமா? அண்ணா பேசினார், ஜெயராமன். குரு வேணும். சம்பந்தம் பேசினார், குரு தான் வேணும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையை மேம்பட செய்யணும்னு சொன்னா, மேம்பாடு அடையிறதுன்றது உலகத்தளவில் இல்லை, நமக்கு உள்ள அந்த உள்ளுலாவு சமாச்சாரத்தை குரு இல்லாம வேற யாராலையும் செய்ய முடியாது. இவ்வுடலில் பிறப்பு இருப்பதறியாமல் செத்து பிறப்பதென்று சொல்வார் அறியாதோர். நம்ம அறிஞ்ச மக்கள் தானே. அறிஞ்ச மக்களே இந்த பிறவானான் பிறப்புன்ற தலைப்புல இந்த அந்த குடந்தை குழவி குடந்தை மங்கை முதலை அறிவை தெரிவை அப்படிங்கிறது இதுலயே வந்துருச்சு அப்படிங்கிற உண்மையை தெய்வத்தினுடைய வாக்கியத்தை கேட்டு சிந்திச்சு பார்க்கும்போதுதான் கொஞ்சம் புலப்படும். அதுல நாம ஆழமா வேறுன்னு எப்படி அந்த பச்சைப்புழுவானது குளவியா மாறுச்சோ அதுபோல நாமும் நரனா இருந்து மனுவா மாறி மனுவா இருந்து தேவநிலைக்கு போய் அந்த இறுதி நேரத்துல அமர அத்துவம் ஆயிடும். அமரத்துவம் சரியா சமாதி ஆதிக்கு சமமா அவங்களோட கலந்துருவோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே அங்கதான் இருந்தோம், பங்கு பிரிச்சுக்கிட்டு இங்க வந்தோம். அது எல்லாமே திரும்ப திரும்ப எப்படி பேசினாலும் ஒரு செயல்தான், ஒரு சொல்லுதான், ஒரு வார்த்தை தான். இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம். அப்போ ஒரு நாட்டின் அரசனானவன் தெய்வீகத்தன்மை வாய்ந்த குருவின் செயலை மிகைக்க முடியுமா? அப்ப குருவினுடைய செயல் என்ன? அப்ப குருவினுடைய செயலை மிகைக்க முடியுமா அப்படின்னா, அப்ப குருவினுடைய செயல் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதானே அது முடியுமா முடியாதான்றதை நம்மளால பண்ண முடியும். குருகீதையில சொல்றாங்க,
குருவினுடைய பாதோதகத்தை எவனொருவன் அருந்துவானே, ஆனால் அவன் மரணத்தை ஜெயிப்பான்கிறான். அப்ப குருவினுடைய செயல் என்ன? மரணத்திலிருந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறது. அப்போ அதுக்கு உதவி புரியுறது எது? அந்த மரணத்துல விட்டு நீக்கி நம்மளை ஜீவனுக்குள்ள ஆட்படுத்துறது எது அப்படின்னா குருவினுடைய அருள் வாக்கு. அது அன்புனால வெளிப்படுறது. அந்த வாக்கு எதனால வெளிப்படுது? அன்புனால வெளிப்படுது. ஒரு நல்லதை சொல்லுவோமே, இரக்கம், அதுக்கு பேரு இரக்கம். அப்போ ஒரு ராஜா யமனுக்கு உத்தரவு போட முடியுமா? ஒரு ராஜா நீ அவரை போய் பிடிக்காதப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஒரு சிவகுரு சொல்லிட்டாருன்னா நின்றுவான் யமன். இல்லப்பா அவர் சொல்லிட்டாரு. அப்ப யாருக்கு சக்தி ஜாஸ்தி? குருவுக்கு தான். பட்டினத்தார் தன்னை அறியாத வரைக்கும் ரத்தின வியாபாரியா வாழ்ந்தாரு. அவருடைய நாட்டு அரசனை காட்டிலும் வேற நாட்டுக்கு போனா அரசன் பேர் சொன்னா தெரியாது, இவர் பேர் சொன்னா தெரியும். அந்த ரத்தின வியாபாரி அவரு தானே, அவருக்கு பேர் வேற ஒரு பேரு, அந்த பழைய நாமம். அதை சொன்னாக்கா உடனே ராஜா ஓகே, ஆமாமா அங்கிருந்து வரீங்களா அப்படின்னு மரியாதை கொடுப்பான். அப்பனா எவ்வளோ அரசனை விட சிறப்பா அவர் வாழ்ந்திருக்கிறாரு உலகத்தளவுல இருக்கும் போதே. அப்படி இருந்தவர் ஒரு சொல் கீதை தாங்க அவருக்கு சொன்னது. ஒரு சொல் கீதை. காதறந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. அவருடைய குருநாதர் மொழிந்தது அந்த ஒரே ஒரு சொல்லுதான். அந்த ஒரு சொல்லுனால சகலத்தையும் திறந்துட்டு போனார். அப்படி போகும்பொழுது அந்த அந்த நாட்டு மகாராஜா ஒரு வயல்வெளியில அவர் இப்படி படுத்திருக்கிறார். அவர் நின்றுக்கிட்டு கையேந்துகிறாரு. ஏங்க, உங்களை வச்சுதானே என் நாட்டுக்கே பெருமையா இருந்தது. நீங்க இப்படி ஆண்டிகோலத்துல படுத்திருக்கிறீங்களே, இதனால என்னத்தை கண்டீங்க நீங்க அப்படின்னு ராஜா கேட்கிறார். அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அரசர் கோணாகிய நீ நிற்க நான் அமர. எப்படி ஒரு ராஜாவை வந்தா கூட அட்டென்ஷன்ல எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறான்ல. ஆனா ஒரு யோகி, சிவயோகி அதை பண்ண முடியுமா? அப்படி பண்ணா அவன் தலைக்கு சாபம். மன்னன் தான் போய் சிவகுருவனுடைய காலில் சரணடையணும். மன்னனே சரணடைனா நம்மளாம் என்ன கதி? மக்கள். அதுதான் தெய்வம் இந்த வாக்கியத்தில் சொல்ற. ஒரு நாட்டின் அரசனானவன் தெய்வீகத்தன்மை வாய்ந்த குருவின் செயலை மிகைக்க முடியுமா? அந்த தெய்வ ஆசான் எல்லா வேதங்களையும் உன் கையில் செயலாக்குபவர்களாச்சே. கையில் செயலாக்குபவர்கள். கொஞ்சம் முன்னாடி அண்ணன் பேசினாரு, மாணிக்கண்ணன். கையின்னா என்ன? கையின்னா என்ன? எண்ணமாகிய கை. எவனொருவன் தாம் செய்கின்ற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறானோ அவனை எம் எண்ணமாகிய கை தொடாது. அவனுக்கு நாம் நேசமல்ல, வாக்கியத்தில் இருக்கு. அப்போ வேதங்களை உன் கையில் செயலாக்குபவர்களாச்சே. எங்க செயலாக்குறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் எண்ணத்துல, நினைவுல. அந்த நினைவுல பிறண்டுச்சுன்னா நரன்ன்றது போய் மனுவா மாறிடுது. இந்த வந்திருக்கிறார் சையத் அலி. ஒவ்வொரு முறையும் அவர் நினைக்கணும். அவரு நினைப்பாரு. எப்படி பிறண்டது? எது பிறண்டது? வேதம் கையில் செயலாக்குச்சு. எந்த வேதம்? மெய்வழி வேதம். கலிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சானுக்குள்ளே அப்படின்னு ஒருத்தர் படிக்கிறார், யூடியூப்ல போடுறாரு. அதை இவர் பாக்குறாரு. என்னடா தலைப்பா கட்டிக்கிட்டு களிமாவை பத்தி பேசுறான், யார் அது அப்படின்னு
அப்பதான் இவர் உள்ள போறாரு. எதுக்குள்ள? களிமாவுக்குள்ள. அது வரைக்கும் போனாரா? தெரியல. சொன்னார்ல, 42 வருஷமா எழுத்தாலையும் உச்சரிப்பாலையும் பேப்பர்லையும் தான் களிமான்னு படிச்சேன். ஆனா இங்க வந்த பின்னாடி ஆண்டவங்களுடைய அன்புனால உணர்ந்தேன். எதுல உணர்ந்தோம்? நினைவுல. இத புரிஞ்சு வர 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 வரதான் அந்த நினைவாகப்பட்டது தெய்வத்தை விட்டு, குருபிரானை விட்டு அசையாம நிற்கும். அப்படி இல்லைன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி அசையாம இருக்கிறதுக்கு பழகிறதுக்காக தான் நாம இங்க வந்து இப்படி மாசத்துக்கு ஒரு நாள் கூடி தெய்வத்தினுடைய அந்த அருட்பிரவாக வாசகத்தை நாங்க புரிஞ்சுக்கிறத. எல்லார்கிட்டையும் அந்த அறிவுத்தன்மை வளர்ந்து வருது. இன்னும் அதிகமா வளர்ந்து அது செவ்வீடடையணும். என்ன வீடு? செவ்வீடு. பங்களாலாம் கட்டுறோம், ஆனா செவ்வீடு கட்ட முடியுமா? செம்பொருள் செவ்வான செம்மேறுவே. மான்மியத்துல எழுதுவாங்க, செவ்வீடு அடைய வைப்பான் வேண்டி. அந்த செவ்வீடு அடையணும்னு சொன்னா இந்த வேதங்களுடைய செயல் நம் கைக்குள்ள வரணும், நினைவுல இருக்கணும். வேதம் சதா நினைவுல இருக்கணும். இதுதான் செயல். அவர்களை யாருக்கு இணையாக ஒப்பிட முடியும்? சொல்லலாமா? இணை வைக்கலாமா? அப்ப இணை வச்சா என்ன ஆகும்? நரகமே கதி. இன்னொருத்தன் சொல்றான், அவன் பேச கேட்டு அவன் பின்னாடி போலாமா? போனா என்ன ஆகும்? அதுவும் சொல்றாங்க. அதாவது மறுபடியும் எடுத்துன்னு வரேன் அது. இந்த ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும், அருமையானது. அவர்களை யாருக்கு இணையாக ஒப்பிட முடியும்? உன் மனைவி மக்களை காட்டிலும், உன் மனைவி மக்களை காட்டிலும் நீ அதிக அன்பு செலுத்த வேண்டியவர் அவராச்சே. யார் மேல அன்பு வைக்கணும்? நம்ம வந்து பிள்ளைங்க மேல அன்பு வைக்கிறோம், அது மாற்றவும் முடியாது. ஆனா அதே பிள்ளைங்க நம்மளுடைய செயலுக்கு மாற்றமா நடக்கும்போது வெறுக்கிறோம். அந்த அன்பு அந்த இடத்துல அற்று போயிடுது. ஒரு பேருக்காக அன்பு, சும்மா ஒரு நடிப்புக்காக அன்பா இருக்கிறத தவிர ஒரு யதார்த்தமான அன்பை அவர்கள் மீது நம்மால பொழிய முடிவதில்லை. இது ஒவ்வொருத்தருடைய அனுபவம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவம். ஆனா நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம நம்ம மீது தெய்வம் அன்பு பொழிகிறாங்கல்ல, அதற்கு ஈடு இணையாக உலகத்துல ஏதாவது சொல்ல முடியுமா? இணை வைக்க முடியுமா? ஆனா எழுதுறாங்க, தெய்வம் அவங்க அன்பு எப்பேற்பட்டது தெரியுமா? தாயின் மிக்காங்கருணை. அது அன்பல்ல, கருணை. எப்பேற்பட்ட கருணை? நம்ம மீது தாய் வைக்கிற கருணையை விட அதீதமான கருணை. ஏன் தாய் மீது கருணை, தாயினுடைய கருணையை சொல்றாங்க? அது ஒரு காரணம். அந்த குழந்தை பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு பட்டுப்புடவையிலேயே அசுத்தம் பண்ணிட்டா கூட தாய் முகம் ஜொலிக்கிறாளா, தூக்கி போட்டுறாள? அந்த சுத்தம் பண்ணிக்கிட்டு வாரி அந்த குழந்தைய அணைச்சிக்கிறாள்ல. ஏதாவது ஒரு உடம்பு உபாதை ஆயிடுச்சுனாக்கா பதறுதே நெஞ்சம். ஐயோ என்னாச்சு தெரியல குழந்தைக்கு அப்படின்ட்டு பதைப்பு. ஃபோன் போடுறது, எங்க இருக்கிறீங்க, குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. துடிப்பு. ஏன்? அந்த 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, பட்டினத்தார் சொல்றாரு, தாயினுடைய செயல் அன்பு. அந்த அன்பு எப்பேற்பட்டது? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தனைத்து செய்யவிரு கைபுறத்தை ஏந்தியே செங்கமுளைப்பால் தந்தாலை இனி எப்பிறப்பில் காண்பேன். அப்படிப்பட்ட தாய தெய்வம் என்ன சொல்றாங்க? தாயின் மிக்காங்கருணை.
தனிக்கலா நிதியரே. அவர் யாரு? தரும துரைத்தானெங்கள் மேற்றையை புரிவீரே. அவர் யாரு? ஆயர்பாடியிலங்கே அன்றி மூளைத்தோரிங்கே ஆயர்பாடியிலங்கே அன்றி மூளைத்தோரிங்கே. அவர் என்ன செய்ய போறாரு? ஆகா பிறவி மாய்க்கும் அத்தன் பால் சேர்ப்பீரே. ஏ அந்த தாயின் மிக்காங்கருணை தனிக்கரா நீதியர் அவர் யாருன்னா ஆயர்பாடியில் அங்கே முளைச்சாரே அதே மகாத்மா பரமாத்மா அன்று முளைத்தவர் இங்கே. அவர் என்ன செய்யறாரு? இந்த பிறவியை ஒழிக்கிறாரு. இது ஆகா பிறவி, நம்மளை ஆகும் பிறவிக்குள்ள ஆக்க போறாரு. அதுதான் பிறவானாட் பிறப்பு. இப்போ அந்த செயலுக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம நினைவெல்லாம் எங்க இருக்கு? தெய்வத்துக்கு மேல இருக்கு. அவங்க நினைவு, அவங்களுடைய வாக்கு அப்ப இருக்கும் பொழுது அவங்க நினைவு எங்க இருக்குன்னா பிரம்மலயத்துல இருக்குங்கிறாங்க ஒரு வாக்கியத்துல. அது நேரம் உன்னுடைய நினைவும் அங்கு உலாவுகிறது. அப்போ இது உழவு தானே. நம்ம பிரம்மத்தோட எப்படி லைக்கிறது அப்படிங்கறத எப்பப்போ நாம தெய்வத்தை நினைச்சு 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 அவர் சொன்னாரு என்னன்னா அந்த பாட்டு, நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணில் நீர் பெருகி பெருகி ஆனந்த உருகி ஊற்றெழுந்து மாறலாம் நனைந்து நனைந்து. அந்த அளவுக்கு கூட அழவானப்பா தெய்வம் சொல்றாங்க. நீ அப்படிலாம் அழ வேண்டாம், ஒரு சொட்டு கண்ணீர் விடு. எப்படி? எம்முடைய பாட்டு உனக்காக நான் பட்ட பாட்டை நினைத்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விடுப்பா, அது போதும். அது நான் காணிக்கையா எடுத்துக்கிறேன். இது என்னத்தை நீ காசை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குற? இப்படி உத்தரவு பண்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்துட்டு அடுத்தவங்க பேச்சு கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்டா என்ன ஆகுங்கிறத இறுதி நாள் வரும் கசப்பு அங்க வந்துடும். பார்க்கறதுக்கு மெய்வெளியில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ரிசல்ட் ஃபெயில் ஆயிடும். ஜாக்கிரதை. அச்சுறுத்துவதற்காக சொல்லல, ஆதங்கப்பட்டு சொல்றேன். பாடு யாருது? நம்மதா, தெய்வத்தோடதுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவை அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக நாம இருக்கிறோம். ஆச்சுங்களா? அவர்களை யாருக்கு இணையாக ஒப்பிட முடியும்? உன் மனைவி மக்களை காட்டிலும் நீ அதிக அன்பு செலுத்த வேண்டியவர்கள் அவராச்சே. ஏனெனில் உன் மதத்தின் நிஜமான மூலமந்திரத்தை உனக்கு அவர் அறிவிக்கும் போது, உன் மதத்தின் அசலான மூலமந்திரத்தை அவர் அறிவிக்கும் போது மற்ற மதங்களின் மூலமந்திரங்களும் உனக்குள் வந்து அடையுமே. முத்திபூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலையாண்டவர்களே முக்தி பாதிப்பு அப்படின்னு சொன்ன உடனே சர்வ மூல மந்திர நிரூபிகராகிய யுகவானாகிய சாலையாண்டவர்கள். அப்போ தன் மதத்துட்பொருளை தடையில்லாத ஆனந்தத்துடன் வந்தெடுத்துரைக்கும் முள்ளல் வாசத்தலம் சாலையடி. நம்ம சாலை பெருங்குடியிலையா இருக்குது? அதை விட்டுட்டு நான் போயிட்டு நடான்றாங்களே.
அதை தூக்கி போட்டு போய் பல வருஷமாச்சு. என் எண்ணத்துல இருந்தே நான் தூக்கி போட்டேன். அங்க போனா என்ன கிடைக்கும்? ஓப்பனா பேசுறேன் நான். கேட்கட்டும். தண்டனை நிச்சயம். ஏனெனில் உன் மதத்தின் நிஜமான மூலமந்திரத்தை உனக்கு அவர் அறிவிக்கும் போது மற்ற மதங்களின் மூலமந்திரங்களும் உனக்கு வந்து அடையுமே. அது மட்டுமா, உன்னை யமனாகிய கடுவாய்க்குள் அகப்பட்டு நீ குதறப்பட்டு அழகையாக இருந்ததை தடுத்தாண்ட பெருந்தகையாளர் அல்லவா அவர். ஆட்கொள்றாங்களா இல்லையா? எப்போ வரப்போற யமனை இங்கிருந்தே தடுத்தார். என்கிட்ட வந்துட்டியா, என் பேச்ச கேட்டியா, இப்பவே நான் ஆர்டர் போட்டுறேன், தொடாதன்னு இங்கிருந்து உத்தரவு போடா ஏமா அங்க தொட மாட்டான். இது சத்தியமான வாக்கு. இதுல நமக்கு அந்த நம்பிக்கை ஆழமா வரணும். அப்படி வரணுங்கிறதுக்காக தான் நாம இப்படி பேசுறோம். நம்ம பேசுறதே எப்படின்னா, அவங்க எப்படி பேசியிருப்பாங்க. சும்மா ஒண்ணுமே நாம அடையல, எந்த பாடும் படல, அவங்க கொடுக்குற இனாமா கொடுக்குறாங்களேன்னு கொஞ்சம் உளறிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நிஜமா பாடுபட்டு எடுத்தாங்களே இந்த மனிதகுலம் உயிர்க்கணும்னு, அப்போ அவங்களுடைய துணி எப்பேற்பட்டதாக இருக்கும். நீர்வீழ்ச்சியை போன்று இருக்குதுங்கிறாங்க. கர்த்தருடைய துணி நீர்வீழ்ச்சியை போன்று இருந்தது, சமுத்திரத்தின் அலைகளை போல் இருந்தது பைபிள் சொல்லுது. அப்படி ஓங்கிய துணி கொடுத்தாங்க. உன்னை யமனாகிய கடுவாய்க்குள் அகப்பட்டு நீ குதறப்பட்டு அழகையாக இருந்ததை தடுத்தாண்ட பெருந்தகையாளர் அல்லவா அவர். அந்த ஞான முத்திரை ஐயன் மீது நீ கொள்ளும் அன்புதான் உன்னை சிவமாக்கும். முடிஞ்சுதா? அப்ப எப்படி வைக்கணும், என்னென்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க? வீச நாழிகை தவம், தூங்கி எழுந்திரிச்ச உடனே கையை தேய்ச்சிட்டு முகமன் கூட்டிட்டு 16 முறை சொல்லணும். படுக்க போகும்போது 16 முறை சொல்லணும். நீ வேதம் படிக்க வேண்டாம், வியாக்கியானம் பேச வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். மூல மந்திரத்தை உன் நாவில் ஒட்ட வைத்துக்கொள். ஆமா, சுருக்கம் இன்னுள் நிறைய இருக்குது. விட்டா அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு. பேசுங்க, ஒரு நாள் வரும், கண்டிப்பா வேணும். விளங்கும் எந்தன் ஞான சபை மலர்ந்து ஓங்க, வேதகுல மைந்தர் குடியின் தழைக்க கேளு. தழைக்கணுமா இல்லையா? புழங்காத பேச்சுலகில் உங்கற்கென்றே புகழுகின்றன் கேட்க மதி அதிகம் வேணும்னு மாணிக்கண்ணன் பேசுறத பார்த்தா நாங்கெல்லாம் பேசணும். இப்ப நாங்கெல்லாம் தழைச்சிருக்கிறோம்ல. அவர் பேச பேச அப்படியே குழைச்சு கொடுக்குறாரு. குஞ்சித பாதம் அப்படி கொடுக்குறாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அழகையாக இருந்ததை தடுத்தாண்ட பெருந்தகையாளர் அல்லவா அவர். அந்த ஞான முத்திரை ஐயன் மீது நீ கொள்ளும் அன்புதான் உன்னை சிவமாக்கும். குரான்ல ஒரு வாசகம் இருந்தது, அல்லாஹு தாலாவுக்காக ஒருத்தரை அன்பு கொள்றது, அல்லாஹு தாலாவுக்காக ஒருத்தரை மறுக்கிறது, அல்லாஹு தாலாவுக்காக ஒருத்தரை ஏத்துக்கிறது. இப்படி எல்லாமே அவங்கள முன்ன வச்சுதான். இப்ப இங்க நான் வரேன், தெரியாத ஒருத்தருக்கு போன தலப்பா கட்டிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க மெய்வழிக்கு வர ஆளுங்களா இருக்கும்போது எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? ரட்சிப்பு சீராகு, தெய்வத்தோட பிள்ளைங்க வந்திருக்காங்க, வாங்கண்ணா உட்காருங்கண்ணா, உபச்சாரம் பண்ணி. ஒருத்தர் வந்தாரு, தான் படுத்திருக்கிற பெட்டெல்லாம் காலி பண்ணிட்டு அவருக்கு உறைவிடம் கொடுத்தாங்க. ஏன்? அவர் மெய்வழியிலிருந்து வந்துட்டாரு. அப்ப மரியாதை யாருக்கு? தெய்வத்துக்கு. தெய்வத்துக்கு, அந்த உன்னதத்துக்கு, அவங்க கொடுக்குற செயலுடைய அடையாளத்துக்கு. இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா? அவர் அந்த ஞான முத்திரை ஐயன் மீது நீ கொள்ளும் அன்புதான் உன்னை சிவமாக்கும். வேத வீட்டை விளங்க வைத்து சர்வ மூல மந்திரத்தை பிரகாசமாக ஆக்கி வைத்து அதனை தரிசிக்க வைத்து நாம் யார்? இங்கதான் விஷயம். இது வரைக்கும் நாம யாருன்னு தெரியாம இருந்தோம்.
பேர் மட்டும் வச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமத்தை இது வரைக்கும் நம்ம பார்க்காம இருந்தோம். மெய்வழிக்கு வந்த முன்னாடி தான் நாமங்கிறது என்னதுன்னு தெரிஞ்சது. அதை சொல்றவருக்கு நாமம் இல்லை. அதை சொல்றாங்களே நம்ம தெய்வம், நாமரூபமற்ற நாதாந்தம். ஏப்பா என்னை அல்லான்றாரு ஒருத்தர் பரமாத்மாங்கிறாரு, ஒருத்தர் கர்த்தருங்கிறாரு, இன்னொருத்தர் வேற வேற. அவரானு எம்மை எமக்கு தெரியவில்லைங்கிறாங்க தெய்வம். எம்மை எமக்கு தெரிய, நான் தானா அது? நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கங்கப்பா. என்ன ஒரு கருணைங்க! இப்படி ஒரு தெய்வத்துக்கிட்ட வெளியே போலாமா? என்ன கதி ஆகும்? ஆமா, பாத்துக்குங்க. நான் அதுக்கு உட்படுறேன்றாங்க. அதுவும் உண்டு. நீங்க எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறம் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது எனக்கு. ஒவ்வொரு மதுரை சபையிலும் பேசுறேங்க. ஐயன் மீது நீ கொல்லும் அன்புதான் உன்னை சிவமாக்கும். வேத வீட்டை விளங்க வைத்து சர்வ மூல மந்திரத்தை பிரகாசமாக ஆக்கி வைத்து அதனை தரிசிக்க வைத்து நாம் யார், எப்பேற்பட்டவர் என்ற அற்புத நினைவில் நீ சதா தோய்ந்து நிற்க வேண்டும். அப்படி தோய்ந்து நிற்க உதவி பண்ணுவது நம்ம தெய்வத்து மேல நாம வைக்கிற நிஜமான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிமான்மியத்துல ஒரு பகுதி அதை பாட்டையர் நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அன்பை தூண்டிட்டார் அண்ணன். அது அடங்காது அந்த அன்பு. ஏன்னா அந்த அன்பு என்னதுன்னு தெரிஞ்சுட்டா எல்லாருமே அன்பா இருப்போம்ல. அப்படிதானே அண்ணா? எல்லாரும் வெளியே போகும்போது அன்போட போகணும். ஆமா, சன்னதம் பெறும் பருவத்துல இந்த அன்புக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. தெய்வம் தான் கொடுக்குறாங்க. அவங்க யாருன்றத சொல்லாம நமக்கு சொல்றாங்க. அத பாட்டையர் கொடுத்ததா சொல்றாங்க. இதுதான் தெய்வம் நான் அப்படின்னு சொல்லிக்காம சுத்தி அழைச்சி பேசி நீ புரிஞ்சுக்கோன்னு நம்ம கிட்ட விட்டுருவாங்க. புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு அது இனிக்கும். புரியலனாக்கா புரியுற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இன்னொரு பக்கம் ஓடக்கூடாது. காத்திருந்த மக்கள் எல்லாம் கைலையங்கிரி காணுங்க. ஆமா, எங்கள் அனந்தர்குல பிறப்புரிமை திருப்பாட்டனாராகியே பனிமலை அரசு தணிகை வெள்ளல் பிரானவர்கள். அது பாட்டையான்னு சொல்லாம அதுக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து குருபிரான அவ்வளோ வச்சிருக்காங்க அன்பு. தெய்வம் குருபிரான் மேல அவ்வளோ அன்பு, அளவிடற்கரிய அன்பு. உயிரே கொடுக்குறாங்கன்னா தேகமுடன் பொருள் ஆவி எனதில்லை உணவே உணதுன்னு எப்போ சரணடைஞ்சாங்களோ இனிமே எல்லாமே உந்துப்பா. எந்த கிடையாது, எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. நம்மளால முடியுமா? முடியாது. வேணான்ட்டாங்க. நீ கலிக்கடையில் இருக்கிறடா, அந்த பாடு என்னோட போட்டோம், நான் பார்த்துக்கிறேன், என் சொற்படி நட, என்ன நம்பு, இன்னொரு இடத்துக்கு போகாது. கெடுத்து விட்டுருவாங்க. கடைசியில் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுந்தனரே. ஏற்கனவே குழியில போறேன், நம்மளையும் சேர்த்து இழுத்துன்னு போயிடுவான். ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கை பண்றதுக்கு தான் இந்த சபை. எங்கள் அனந்தர் குலப்பிறப்புரிமை திருப்பாட்டனாராகிய பனிமலை அரசு தணிகை வெள்ளல் பிரானவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த என்னது, எங்கள் மீது வைத்திருந்த அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி. என்ன ஒரு அழகான வாசனை பாருங்க இந்த வாசகம். எங்கள் மீது வைத்திருந்த அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி. அப்ப அன்பு என்னவா இருக்குது அவங்க கிட்ட? என்னவா இருக்குது?
கருணையா இருக்கிறது. அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஓர் உருவாக பிடித்து. யார் அவங்க? அந்த ஓர் உருவு எது? திருவுரு, நம்ம தெய்வம். அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஓர் உருவாக பிடித்து எங்களுக்கு ஞான பிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்தருடையதன்றியும். யாரு தவக்குமாரரு? நம்ம தெய்வம். யாருக்கு கொடுத்தாங்க? நம்மளுக்கு கொடுத்தாங்க, நமக்கு கொடுத்தாங்க. இது நம்ம எப்பாவது சிந்திச்சு பார்க்க முடியுமா? அப்போ இந்த பகுதியை படிக்கும்போது அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து தங்களுடைய தவக்குமாரரை எங்களுக்கு தந்தருடையது. அவங்கவுங்க படிக்கும்போது அவங்கவுங்களுக்கு, மொத்தமா படிக்கும்போது நமக்கு கொடுத்துட்டாங்கல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? வந்து எங்களுக்கு ஞான பிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்தருடையதன்றியும் இந்த தெய்வீக சபையின் வைக்கிறாங்க புள்ளி. அந்த கருணையெல்லாம் வந்து அந்த தவக்குமாரர் என்ன பண்றாரு அப்படின்னா, மெய்வழிங்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்குறாங்க, ஞான சபையை உண்டாக்குறாங்க. இத்தெய்வீக சபையின் வேத வேதாந்த கடலில் வாய் மடுத்து இது உள்ள போனோம். வாய் மடுத்து அவங்க நாத தேகம்னு முதல்ல பேசணும். அப்போ பொருளா இருக்கிறதுனாக்கா, இப்ப சுண்டல் கொடுத்தாங்க, இதுல சாப்பிட்டுட்டோம். டீ கொடுத்தோம், இதுல குடிச்சிட்டாங்க. பசிப்பாடு வந்துருச்சு, இதுலதான் பசியார போறோம். ஆனா இப்ப பேசுறது பூரா எந்த வாயில போகுது? அப்ப வாய் மடுக்கிறதுன்னு அந்த இடத்துல சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல செவிவாய் மடுத்துன்னு கொடுப்பாங்க, நேரா கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வாய் மடுத்து, எதுல வாய் மடுக்கிறது? இத்தெய்வீக சபையின் வேத வேதாந்த கடலில் வாய் மடுத்து. அப்படி வாய் மடுக்கும் போது புத்துயிர் பெற்று, புத்துயிர் வந்துருச்சு நம்மளுக்கு. அந்த அழுக பிறப்பு மாற்றப்பட்டது. இனி பிறவாத நிலைக்குள்ள நம்மள ஆக்கப்பட்டு விட்டோம். ஆனா அதுல நிலைச்சு நின்னால் ஒழிய கிடைக்காது. பயணம் பண்ணணும்ல. புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டி ஆக்கிட்டாங்க நம்மள. இந்த அன்பு என்ன பண்ணுச்சு? சர்வ மூல மந்திரத்தையும் நிரூபகம் பண்ணுச்சு. யமனுடைய எல்லையிலிருந்து தடுத்து ஆட்கொண்டது. ஆகா பிறவிய மாத்துச்சு. அப்பேற்பட்ட அன்பு என்னவா வந்ததுன்னா, தவக்குமாரராக ஒரு உருவம் தாங்கி நம்ம முன்னாடி வந்து நின்று பேசுச்சு, கொஞ்சிச்சு, பழகுச்சு. இன்னைக்கும் அந்த செயலை அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொண்டு அந்த அன்பின் உருவாகிய நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து அந்த பொல்லா பிறப்பினை ஒழிக்க அவர்கள் கூறிய அன்பின் வழியிலே நாம் நடப்போம் என்று கூறிய என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.